வணக்கம். வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. சதவிகிதம் அப்படிங்கிற டாபிக்ல உள்ள எல்லா மாடல் சம்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் தெளிவா புரியும். பார்ட் 1ல சதவீதத்தை, அதாவது ஒரு மதிப்பு கொடுத்திருந்தா அதை எப்படி சதவீதமா மாத்துறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 8 1/2 meters is what percent of 11 1/3 meters. முதல்ல கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்கத நம்ம பின்னத்துக்கு மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 8 1/2 முதல்ல எழுதிக்குவோம். இந்த 8ஐயும் 2ஐயும் முதல்ல பெருக்கணும். 8 2 16. இந்த 16 கூட இந்த 1 கூட்டணும். அப்போ 17/2 அப்படிங்கிறது இதோட மதிப்பு. சரி, 11 1/3ஐயும் நம்ம சரி பண்ணிக்கலாம். 11 3 33. 33 + 1 34. 34/3 அப்படின்னு சொல்லி மாத்தியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த இல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, அது பக்கத்துல இருக்க மதிப்பை தான் எப்பவுமே கீழே போடணுங்க. சரி, போட்டுக்கலாம். 11 1/3 அப்படிங்கிறது தான் கீழே போடணும். ஆனா அதோட மதிப்பு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 34/3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, கீழே 34/3 போட்டுக்கலாம். மேல 8 1/2 அப்படிங்கிற மதிப்பு போடணும். 8 1/2க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 17/2 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, மேல 17/2 அப்படிங்கிற வேல்யூவை போட்டுக்கலாம். இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 100ஆல பெருக்கணும். சரி, பெருக்கிக்கலாம். ஈக்குவல் டு இந்த 34/3 மேல கொண்டு வரணுங்க. மேல கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன ஒரு சேஞ்சஸ் தான். 17/2 அப்படி போட்டுக்கோங்க. இந்த 34/3 மேல வரையில தலைகீழா வரும். அதாவது ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. 34/3 3/34 வரும் மேல வரையில. எல்லா சம்முக்குமே இதுதான். தெளிவா பண்ணுங்க. இன்ட்டு 100 அப்படி போட்டுக்கலாம். சரி, இப்ப அடி கொடுத்துடலாமா? ஓர் 2 2, ஐ 2 10, அங்கிட்டு ஒரு 0 இருக்கு, அதையும் எப்படி போட்டுக்கலாம். ஓர் 2 2, மிச்சம் அங்கிட்ட ஒரு 1 இருக்கும். 7 2 14, அப்போ 7 இங்கிட்டு போட்டுக்கலாம். இங்கிட்டு ஈ 2 4, மிச்சம் அங்கிட்ட ஒரு 1 இருக்கும். ஐ 2 1, இங்கிட்டு ஒரு 0, அப்போ 10 இருக்கு. ஐ 2 10, அப்போ 25. இப்போ இங்கிட்ட ஒரு 17 இருக்கு, இங்கிட்ட ஒரு 17 இருக்கு. இதையும் கேன்சல் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது என்னது? 3 25. இப்போ ஈக்குவல் டு 3 இன்ட்டு 25. 3 25 75. 75% அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. ஆன்சர் சி. எல்லா சம்மையுமே நீங்க வாசிக்க வாசிக்க தாங்க புரியும். எப்போ நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்களோ அப்பதான் உங்களோட வாசிக்கிற திறமை, அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, உங்க புரிஞ்சுக்கிற திறமை வந்து கூடும். அதனால நீங்க நிறைய சம் செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய சால்வ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா 25க்கு 25 வாங்கிடலாங்க. சரி, இந்த சம் பார்க்கலாம். If x percentage of A is the same as y percentage of B, then find z percentage of B. என்ன கேட்டிருக்காங்க? A இன் x percentage என்பது B இன் y சதவீதத்திற்கு சமம் எனில் B இன் z சதவீதம் காண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல கொஸ்டின்ல கொடுத்திருக்கத அப்படி எழுதிக்கலாங்க. என்ன கொடுத்திருக்காங்க? A இன் x சதவீதம் எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? எதுக்கு சமமா இருக்கான்? B இன் y சதவீதம். சாரிங்க, இடம் பத்தல, கீழே எழுதிக்கிறேன்.
என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? A இன் x சதவீதம் என்பது எதுக்கு சமமா இருக்குதாம்? B இன் y சதவீதத்திற்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? B இன் z சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, B யோட மதிப்பு, அதாவது கொஸ்டின்ல கொடுத்துருக்கத வச்சு இந்த B யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இதுல கொண்டு போய் அந்த B யோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம அதாவது இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னது? B யை கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிக்கலாமா? A இன்ட்டு x சதவீதம், அதாவது 1% நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம்? 1/100ன்னு எழுதிக்கலாம். அப்ப x சதவீதம்னா எப்படி எழுதிக்கலாம்? x/100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, B இன் y சதவீதத்தையும் y/100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, கீழே 100 இருக்கு, ரெண்டு பக்கம் 100 இருக்கு, அதாவது இடது பக்கமும் 100 இருக்கு, வலது பக்கமும் 100 இருக்கு, கீழே தான் இருக்கு. நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டத்தையும் அடி கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? B மதிப்பு தான் தேவை. B யை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது வலது பக்கம் வச்சுக்கிட்டு அந்த y யை மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிடலாம். ax டிவைடட் பை y ஈக்குவல் டு b. அதாவது b இன் மதிப்பு என்னது? ax டிவைடட் பை y தான் b இன் மதிப்பு. சரி, இதை கொண்டு போய் அப்படி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? சரி, பண்ணுவோம். பிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ax பை ஒய் இன்ட்டு z சதவீதம்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? z/100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். சரி, இதை நம்மளுக்கு தகுந்த மாதிரி இப்போ மாற்றிக்கலாமா? ஏயை மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு எக்ஸு இசட்டு ஒய்யை மட்டும் தனியாக போட்டுக்கலாமா? கீழே 100 இருக்கு, அதை ஏன் சதவீதமாக மாற்றக்கூடாது? மாற்றிக்கலாமா? இப்படி மாற்றுறதுனால எந்த ஒரு வேல்யூவோ மதிப்போ மாறப்போதா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏ இன் xz/y பர்சன்டேஜ் தான் ஆன்சர். அதாவது ஆன்சர் சி. கொஸ்டினை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. நீங்க புரிஞ்சுக்கிறத பொறுத்து தான் இருக்கு. கொஸ்டினை தெளிவா வாசிங்க. கண்டிப்பா 25க்கு 25 வாங்கிடலாம். இது ஒரு அருமையான கணக்குங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பங்கு உளுந்து மாவு, ஒரு பங்கு உளுந்த மாவுடன் ஒரு பங்கு எழுதிக்கலாமா? கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்கிறோம். ஒரு பங்கு உளுந்த மாவுடன் 4 பங்கு அரிசி மாவை கலக்குறாங்க. கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருள்கள், அதாவது மூலப்பொருள் என்னதுலாம்? உளுந்து, 1 மடங்கு உளுந்தும் 4 மடங்கு அரிசியும் தான் மூலப்பொருட்கள். மூலப்பொருட்களோட சதவீத மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால 1 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ 4 இன்ட்டு எக்ஸு, 4 இன்ட்டு எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இதோட கூடுதல் என்னது? 5 இன்ட்டு எக்ஸு. இதுதானே 100%. இதுதான் 100%. இது ரெண்டும், ரெண்டோட கூடுதல்னா 5x. 5x தான் 100%. சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1x 4xோட சதவீதத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 5x அப்படிங்கிறது 100%. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரெண்டோட சதவீதமும் கிடைச்சிருமா? சரி, அப்போ முதல்ல எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸை இந்த சைடு வச்சுக்கிட்டு 5 மட்டும் கீழே கொண்டு போயிடலாம் வலது பக்கம். 4 5 5, 2 5 10, இந்த அங்கிட்ட ஒரு சைவர் இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்னது? 20. எக்ஸோட மதிப்பு 20. இப்போ இதை கொண்டு போய் இது ரெண்டுத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 1 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 20. 20 போட்டாச்சுன்னா என்னது? ஓர் 20 20. 20%. 20% அப்படிங்கிறது எந்த பங்கு மாவோட சதவீதம்? ஒரு பங்கு உளுந்த மாவோட சதவீதம் தான் 20. 100% மாவுல 20% உளுந்த மாவு இருக்கு.
அப்போ அரிசி மாவோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். 4 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸுக்கு பதிலா 20 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 20 போட்டோம்னா 80% அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருங்க. அப்போ 100% கொண்ட, அதாவது 5x, அதாவது அவங்க கலந்துருக்கக்கூடிய மாவு தான் 5x, கலந்துருக்கக்கூடிய தோசை மாவு தான் 5x, அது 100%. அதுல உளுந்த மாவு 20%, அரிசி மாவு 80% கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஆன்சர் டி தான் இதற்கான சரியான விடை. 6:4:10 என்கிற விகிதத்தை சதவீதமாக மாற்று. அதாவது convert 6:4:10 into percentage. 6:4:10 பர்சன்டேஜா மாத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டுட்டாலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த 6, 4, 10 இந்த மூணத்தையும் எழுதி இதை கூட்டிடணுங்க. முதல்ல 6 நாளா 6 + 4 10, 10 + 10 20. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா நம்ம வந்து சதவீதம் கண்டுபிடிக்கணும். இப்படி சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே 20ஓட 20ல இருந்து தான் நம்ம இந்த 6க்கு சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 20 கீழே எழுதிக்கணும், 6 மேலே எழுதிக்கணும். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு அப்போ 100ன்னு போட்டுக்கலாம். இப்போ எதெல்லாம் அடிக்க முடியுதோ அதெல்லாம் அடி கொடுத்துருவோம். ஒரு 0 போயிடும், கீழே ஒரு 0 போயிடும். 4 2 2, 5 2 10. அப்போ 6 இன்ட்டு 5 30. 30% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க கொஸ்டினை பார்த்துட்டு 2 இதுல 30 இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா எதையாச்சும் போட்டு விட்டுறாதீங்க. அடுத்த இதையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். சரி, அதுக்கடுத்து 4க்கு கண்டுபிடிக்கணும். 4 கீழே 20 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டோம்னா ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 4 2 2, 5 2 10, 4 இன்ட்டு 5 20. 20% இந்தா இங்கிட்டு இருக்கு. சி ஆப்ஷனையும் பாருங்க, டி ஆப்ஷனையும் பாருங்க. 20 ரெண்டு பக்கமே இருக்கு. ஆனா இடத்த மட்டும் மாத்திருக்காங்க. அப்போ கொஸ்டினை நல்லா பார்க்கணுங்க. டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா தப்பாயிரும். அதனால கரெக்டா ஆன்சரை பார்த்து குறிக்கணும். சரி, நம்மளுக்கு சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே தெரிஞ்சிருச்சு. சரி, இருந்தாலும் கடைசி உள்ளதும் செக் பண்ணி பார்த்துருவோமே. 10 டிவைடட் பை 20 இன்ட்டு 100. 0 0 கேன்சல் ஆயிரும். 4 2 2, 5 2 10, 5 இன்ட்டு 10 50. 50%. ஆன்சர் சி, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்ன கேட்டிருக்காங்க? the percentage of 10 minutes in 1 hour is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மணியில் 10 நிமிடங்களின் சதவீதம் என்பது. ஒரு மணி நேரம் இருக்காம்பா, 1 ஹார்னு எழுதிக்கலாம். அதுல 10 நிமிஷத்தோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, கண்டுபிடிக்குமா? அப்போ எப்பவுமே இல் அப்படின்னு அதுக்கு பக்கத்துல, அதாவது இல்லுக்கு முன்னாடி உள்ள மதிப்பை தான் வந்து நம்ம கீழே போடணும். சரி, ஒரு மணி நேரம் 1 ஹார், ஒரு மணி நேரம்னு போடுவோமே. மேல என்னது 10 நிமிஷம்னு போடணும். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரி, இதை சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துருமா? வந்துரும். ஆனா தப்பா வரும். ஏன்? மேல நிமிடத்துல இருக்கு, கீழே மணில இருக்கு. இந்த மணியை நம்ம நிமிடமா மாத்தணும். சரி, எப்படி மாத்துறது? நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. ஒரு மணி நேரத்துல எத்தனை நிமிஷம்? இதுமே தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்போ ஒரு மணி நேரத்துல எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். சரி, அப்போ இந்த ஒரு மணி நேரத்துக்கு பதிலா நம்ம 60 நிமிஷத்துக்கு கீழே போட்டுருவோமா? சரி, போடுவோம். 10 டிவைடட் பை 60 இன்ட்டு 100. 100 எதுக்கு போடுதோம்? சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. சரி, எதெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சிருமா? ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 3 6, 2 3 6. அப்போ இங்கிட்டு 3 போடுவோம். 2 10. அப்போ இங்கிட்டு 5 போடுவோம். சரி, அப்போ 10 இன்ட்டு 5
50/3. 50/3 தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கே. கொஸ்டின்ல இல்லையே. அதாவது அவங்க குடுத்துருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எதுலயுமே 50/3 இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாதுங்க. கலப்பு பின்னத்திலையும் குடுத்துருக்காங்க. அது எல்லாம் நம்மள குழப்புறதுக்காண்டி தான். அதனால நம்ம ஆன்சர்ல கலப்பு பின்னம் குடுத்துருந்தாங்கன்னா, அத செக் பண்ணி பார்க்கணும். அதாவது அப்படி கலப்பு பின்னத்த வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துரும். செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ 16 × 3 16 × 3 16 கூட 3 வந்து பெருக்கணும் அப்படின்னா 48 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 48 கூட இந்த 2 கூட்டணும் அப்படின்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ 50/3 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.